அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 1/3/2025 காலை 9:30 மணி நிலவர வானிலை அமைப்பு. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும். இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல். யாராவது புதுசாக அந்த சேனல் பார்க்குறவங்களா தான் கண்டிப்பாக லைக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக இதில் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நான் கொடுக்குறேன். இது வரைக்கும் கொடுத்துட்ருக்க இன்ஃபர்மேஷன்ஸில் எந்த ஒரு இதுவும் மாறுபடலை. சொன்னபடியே மழைப்பொழிவானது மாத இறுதி நாட்களில் மழைப்பொழிவு எதிர்பார்த்ததில் முன்ன பின்ன ஒரு நாட்கள் அமையும் என எதிர்பார்க்கப்பட்டோம். அதே போல் தென் கடலோரங்கள் நம்ம அதை அறிவித்திருந்தோம். எங்கே அப்படின்னு குறிப்பிட்டு ராமநாதபுரம், ராமேஸ்வரம் அப்படின்றது அங்கே பார்த்திங்கன்னா ஒரு 27 தேதிகளிலே அப்படின்ற மாதிரி ராமநாதபுரம் மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் மட்டும் மழைப்பொழிவு, உட்பகுதிகளில் கம்பேர் பண்ணும்போது இல்லை. அடுத்தபடியாக அப்படின்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்திலும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவை கொடுத்த நிலையில் தற்பொழுது 28 தேதிகளில் நேற்றைக்கு பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான டெல்டா மாவட்டங்களில் நல்ல ஒரு கனமழை, மிக கனமழை கூட ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மளால் பார்க்க முடிந்தது. தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவானது இருந்தது. தற்பொழுது இந்த அமைப்பு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு வானிலை அமைப்பு போகிறதுக்கு முன்பு நேற்றைக்கு மழைப்பொழிவானது ஒரு 4 இடங்கள் கிடைக்கப்பெற்ற ஒரு முக்கியமான இடங்கள் அதிகபட்ச மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிக்கிறேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஊத்து, காக்காட்சி, நாலுமுக்கு மற்றும் ராமேஸ்வரம் பகுதிகளில் இது 4 இடங்களில் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 81 மில்லிமீட்டர் மற்றும் 72 மில்லிமீட்டர், 69 மில்லிமீட்டர், தலா 66 மில்லிமீட்டர் என இந்த 4 இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா ஆங்காங்கே ஒரு கனமழை அளவிற்கு, அதாவது ஹெவி ரெயின்ஃபால்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு மழைப்பொழிவு அங்கே கொடுத்திருந்தாலும் இது கிடைக்கப்பெற்ற தகவல். இன்னும் ஏராளமான இடங்களில், இன்னும் தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்கள்லையும் சில இடங்களில், புதுக்கோட்டை மாவட்டங்கள், சிவகங்கை, மதுரை மாவட்டங்களில் ஆங்காங்கே இப்படி மழைப்பொழிவானது தென் கடலோரங்கள் மற்றும் டெல்டா கடலோரங்களில் நல்ல மழைப்பொழிவை கொடுத்த நிலையில் இன்றைக்கு அதிகாலை வேளையிலே பார்த்திங்கன்னா நன்றாக முன்னேறி இன்னும் உள்ள அப்படின்ற அளவுக்கு மழைப்பொழிவானது கொடுத்தது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி பகுதிகளில் கூட பார்த்திங்கன்னா தற்பொழுது மழைப்பொழிவானது அதிகாலை வேளையில் ஆங்காங்கே கனமழையாக நீடித்து, அதாவது விட்டு விட்டு ஒரு சில இடங்களில் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவும் மற்றும் சேலத்தின் கிழக்கு புறமாக அப்படின்ற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம், சின்ன சேலத்திற்கு வடக்கு புறமாக மற்றும் அந்த கல்வராயன் மலைப்பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலையும் மற்றும் தென் கடலோரங்கள், டெல்டா கடலோரங்கள்லையும் நல்ல ஒரு கனமழை பொழிவு ஆங்காங்கே பதிவாகி இருக்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது. நேற்றைக்கு எந்தெந்த மழைப்பொழிவு அப்படின்றது இன்னும் கிடைக்கப்பெற தகவல்கள் கிடைக்கப்பெற்றதற்கு அப்புறம் நமக்கு டைம் கிடைக்கும்போது அப்டேட்ஸ் கொடுப்பேன் கண்டிப்பாக. இந்த நிகழ்வு மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா டெல்டா கரையோரம் அமைந்து இது நமது வளிமண்டல சுழற்சியாக ஊடாக பயணித்திருந்தால் கண்டிப்பாக இதை விட இப்போ பார்த்திங்கன்னா இது கிழக்கு காற்றின் ஈர்ப்பின் காரணமாகவே மாலத்தீவு அருகே இருந்து கொண்டு இந்த நிகழ்விற்கு பார்த்திங்கன்னா மழைப்பொழிவானது கிழக்கு காற்றின் அளவான கிழக்கு காற்று கிடைக்கப்பெறுகிற காரணத்தாலே இந்த மழைப்பொழிவு மற்றும் நிலநடுக்கோட்டு பகுதிகளிலிருந்து கிடைக்கப்பெறுகின்ற அந்த ஒரு காற்று இரு காற்று இணைவு எங்கெங்கெல்லாம் வெப்ப உயர்வு கிடைக்கிறதோ அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு ஆங்காங்கே பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிற காரணத்திலே இவ்வளோ மழைப்பொழிவு கிடைக்குது. கண்டிப்பாக இந்த நிகழ்வு முன்னேறி இன்னும் நமது வந்துருந்துச்சுன்னா இது ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் அளவிற்கு கூட மழை பொழிவு அமைந்திருக்கலாம். தற்பொழுது அது அந்த நிகழ்வு மாலத்தீவு அருகே நீடித்து வருகிறது. இதற்கு காற்று எங்கிருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் மற்றும் நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்றும் இந்த நிகழ்வு இருக்கக்கூடிய ஒரு தென்கிழக்கு திசையிலேயே உயரழுத்தத்தின் பிடி இருக்கிறதால அங்கே பார்த்திங்கன்னா கிழக்கு காற்று அலைவு கட்டுப்பாட்டாளராக அங்கே கிழக்கு காற்று அளவாக கட்டுப்படுத்தி அது தெற்காகவே பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த நிகழ்விற்கு தெற்கு புறமாகவும் மற்றும் மேற்கு புறமாகவும் இருகாற்று இணைவுகள் ஏற்பட்டு நல்ல கனமழை பொழிவை கடலிலே அப்படின்ற மாதிரி கொடுத்தாலுமே நமக்கு அளவான கிழக்கு காற்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலையால் ஆங்காங்கே மழைப்பொழிவானது பதிவாவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இது எதன் காரணமாகனா இந்த நிகழ்வு தொலைவில் இருந்து கொண்டு அந்த காற்றின் போக்கு நல்லா ஏறி வருது உள்ள அப்படின்றதால மழைப்பொழிவு உள்ள எங்கெங்கெல்லாம் அதுக்கான சாதக சூழ்நிலை இருக்கிறோ அங்கங்கே மழைப்பொழிவு உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த நிகழ்வு மேலும் மேற்கு நோக்கி நகர இன்றைக்கான மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா தென்மேற்கு மலை மாவட்டங்கள், அதாவது தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி குறிப்பாக நல்ல ஒரு கனமழை பொழிவாக வாய்ப்பு தெரிகிறது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் போன்ற மாவட்டங்கள் மற்றும் ராமநாதபுரத்தின் உட்பகுதிகள், டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே இப்போ காலையில் கொடுத்தாலும் மீண்டும் மதியத்திற்கு பிறகாகவும் வாய்ப்பு தெரிகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான கோவை மாவட்டங்கள் மற்றும் ஈரோடு, அந்த திருப்பூர் சோன், அந்த இடைப்பட்ட வடக்கு பகுதிகளில் ஒரு மழை வாய்ப்புக்கு ஒரு சாதக சூழலும் இருக்கிறது. இது எந்த அளவுக்கு அது மூமெண்ட் போகுதோ அதுக்கேற்ற மாதிரி மழைப்பொழிவு மாறி அமையும். உள் மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஆங்காங்கே லேசான மழைப்பொழிவும் ஒரு சில இடங்களில் கனமழையாகவும் இருக்கக்கூடும் ஒரு சூழ்நிலையாகவும் மேகமூட்டமும் இருக்கும். இது இந்த குழப்பமான வானிலை அடுத்த ஒரு 2 தினங்களுக்கு இருந்தாலும் மீண்டும் பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் மாறி மீண்டும் குளிர் மற்றும் வெயில் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் 10 தேதிக்கு பிறகாக 12, 13 தேதிகளில் ஒரு நிகழ்வு மீண்டும் உருவாகி அது திரும்பவும் இதே திசையில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக பார்க்கப்படுகிறது. அதன் காரணமாக தென் மாவட்டங்களில் மீண்டும் மழை பொழிவிற்கான ஒரு சூழல் இருக்கிறது என்பதை நாம் அறிவித்துக் கொள்கிறேன். வானிலை எப்பொழுதும் மாறுதலுக்கு உட்பட்டது. வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.